ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரலாறு பாடத்தில் 12ஆம் வகுப்பில் 10வது யூனிட் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம 9 யூனிட் முடிச்சிருப்போம். இதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜி டிஆர்பி ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் வரலாறு பொறுத்த வரைக்கும் யூனிட் 9 அண்ட் 10 தான் நம்ம கொஞ்சம் கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க நிறைய பேர். ஸோ இந்த நல்லா பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். கீழ்கண்டவற்றுள் எது சுதந்திரமான வர்த்தக நகரம் இல்லை? ஓகே, முதல் கேள்வி என்ன? கீழ்கண்டவற்றுள் எது சுதந்திரமான வர்த்தக நகரம் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. ஏ நுரம்பெர்கா, ஆண்ட்வெர்ப்பா, சி ஜெனீவாவா, டி செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கா அப்படின்னு பார்த்தா உங்களுக்கே தெரியும் பீட்டர்ஸ்பர்க் தான், ஓகேங்களா? அதுக்கடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எது சமயத்தை 2 நிலைக்கு தள்ளியது? ஓகேங்களா, ஒரு சமயம் இருக்குது, அது எது செகண்ட் ஸ்டேஜுக்கு தள்ளியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீஃபார்ம்ஸா, ரெனைசான்ஸா, இல்லை ஜாக்ரபிக்கல் இன்வென்ஷன்ஸா, இல்லைனா ட்ரேடா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மறுமலர்ச்சி அப்படின்ற டாப்பிக்கில் இந்த கேள்விகள் வரும், ஓகேங்களா? மறுமலர்ச்சி அப்படின்னா நீங்கள் இந்தியாவுடைய மறுமலர்ச்சி போதீங்க, இந்த ஆரிய சமாஜ், பிரம்மோ சமாஜ், அதுக்கு போகாதீங்க. லேட்டர் டேஸில் நமக்கு முன்னாடி 9th and 10th யூனிட்டோடைய மறுமலர்ச்சி டாபிக், ஓகேங்களா? மூன்றாவது கேள்வி, கீழ்கண்டவற்றில் போப் பாண்டவர்களின் இத்தாலிய மறுமலர்ச்சிக்கு ஆதரவாக செயல்படாதவர் யார்? நோட் பண்ணிக்கோங்க, செயல்படாதவர் நெகட்டிவ் சென்டென்ஸ் இது. செயல்படாதவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏ 5ஆம் நிக்கோலஸ் அவர்களா, பி 2ஆம் ஜூலியஸ் அவர்களா, சி 2ஆம் பயஸ் அவர்களா, 3ஆம் பால் அவர்களான்னு கேட்டால் இத்தாலிய போப் பாண்டவர்களுக்கு மறுமலர்ச்சிக்கு ஆதரவு அளிக்காத ஒருத்தர் யாருன்னா 3ஆம் பால், ஓகேங்களா? யார்? 3ஆம் பால். அப்போ ஆதரவு அளித்தவர் யார் இத்தாலிய மறுமலர்ச்சிக்கு, போப்புக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 5ஆம் நிக்கோலஸ் அவர்கள், பயஸ் அவர்கள், 2ஆம் ஜூலியஸ் அவர்கள், இவங்க 3 பேருமே ஆதரவு அளித்தவர்கள். ஸோ ஓகே, வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு எவருடைய வெற்றி பெரிதும் ஊக்கம் தந்தது? அதாவது இப்போ ட்ரேட் அண்ட் காமர்ஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதில் வெற்றி யாருடைய நிறுவனங்களுக்கு ரொம்ப வெற்றி பெரிதும் ஊக்கம் தந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொலம்பஸ் இருக்குது பார்த்தீங்களா. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறுவனங்களுக்கு எவருடைய வெற்றி பெரிதும் ஊக்கம் தந்ததுன்னா கொலம்பஸோடைய வெற்றி தான், ஓகேங்களா? ஏன்னா பார்த்திலோமே டாய்ஸோ இல்லை ரோஜர் பெக்கனோ மார்க்கோ போலோ வரமாட்டாங்க, இந்த இடத்துல கொலம்பஸ் தான் வருவார். 5வது கேள்வி, 2ஆம் நூற்றாண்டில் சீனாவில் தோன்றியது? காரணம் காகிதம், ஓகேங்களா? காகிதம் 2ஆம் நூற்றாண்டுலேருந்து சீனாவில் தோன்றியதுன்னு கேட்குறாங்க. காகிதம் சீனாவில் தோன்றியது கரெக்டாக, ஓகேங்களா? நகரும் அமைப்பிலான அச்சு இயந்திரத்தை ஜெர்மனி கண்டுபிடித்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பேப்பரை இன்வென்ஷன் பண்ணது யாருன்னா சீனர்கள் தான், உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் லேட்டர் டேஸில் தான் அந்த பேப்பர்ஸ் வச்சு கரன்சி அப்படின்ற விஷயத்தை நம்ம இப்போ வரைக்கும் ப்ரெசென்ட்டில் பயன்படுத்தி கொண்டு இருக்கோம். அதனால் 1 மார்க்கில் கேட்டால் கூட இந்த கொஷின் எப்படின்னா காகிதத்தை கண்டறிந்த நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனர்கள் தான். அதே போல் அச்சு இயந்திரம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, பிரிண்டிங் மிஷின்ஸ் அப்படின்னு குட்டன்பர்க் கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? ஸோ அவரோட அந்த டைமில் தான் ஜெர்மனி தான் கண்டுபிடிப்பாங்க, என்னதான் அச்சு இயந்திரத்தை. இது 2மே கரெக்ட் தான், ஓகேங்களா? ஆனால் காரணம் கூற்றை விளக்கவில்லை. ஏன் விளக்கலைன்னா ஒருத்தர் கண்டுபிடிச்சது பேப்பர் இன்வென்ஷன் சைனாவில், இன்னொருத்தர் கண்டுபிடிச்சது பிரிண்டிங் ப்ரெஸ் அது ஜெர்மனில் குட்டன்பர்க். ஸோ இது எப்படி லிங்க் ஆகும்? ஸோ இதெல்லாம் அன்லிங்க், ஓகேங்களா? ஸோ லிங்க் ஆகாது. 6வது கேள்வி பாருங்கள், பின் வருவனவற்றில் எது மறுமலர்ச்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு யோசனை அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ யோசனை எதுன்னு நம்ம படிச்சுக்கணும். யோசனை அல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசில்லா நிலை, ஓகேங்களா? கவர்மெண்ட் இல்லாத ஒரு ஸ்டேஜை அந்த காலத்தில் ஒரு யோசனையாக அவங்க வச்சுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க மறுமலர்ச்சி காலத்தில். அப்போ என்ன மறுமலர்ச்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு யோசனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகுத்தறிவு வாதம், ஓகேங்களா? பகுத்தறிவு வாதமாகட்டும் இல்லை ஜயுராவாதமாகட்டும், தனித்துவம் ஒரு யூனிக்னஸ் ஆகட்டும், இது எல்லாமே மறுமலர்ச்சிக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்தது. 7வது கேள்வி, நவீன செயல்முறை அறிவியலின் தந்தை என கருதப்படுபவர் யாருன்னா ரோஜர் பெக்கன் அவர்கள், ஓகேங்களா? நவீன செயல்முறை அறிவியலின் தந்தை, நவீன மாடர்னில் ப்ராக்டிக்கலாக நம்ம ஒரு விஷயத்தை சயின்ஸுன்றதே ப்ராக்டிக்கல் தான், லாஜிக்கோட ப்ராக்டிக்கல் இம்பார்ட்டன். அந்த மாதிரி செயல்முறைனா ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்ப்போம் பார்த்தீங்களா? இப்போ பெப்படோலேருந்து ஏதாவது ஒரு சல்ஃப்ரிக் இல்லை ஏதாவது ஒரு சிஸ்டம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி பண்ணுற செயல்முறை அறிவியலோட தந்தை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஜர் பெக்கன் அவர்கள் தான், ஓகேங்களா? ரோஜர் பெக்கன் அவர்கள். இதுக்கு என்ன ஷார்ட்கட்னா மாடர்ன் டைமில் ரோசஸ்லாம் இவ்வளோ அழகாக இருக்குன்னா சூப்பராக இருக்கும். ஆனால் அந்த ரோசஸே இவங்க எப்படின்னா அறிவியல் மூலயமா கண்டுபிடிக்கிறாங்க ஆர்டிஃபிஷியலாக அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. 8வது கேள்வி, மனித குலத்தை சமய மரபு அல்லது அதிகாரம் மூலமாக ஆட்சி செலுத்தாமல் காரணங்கள் மூலம் ஆட்சி செலுத்த வேண்டும் என்று விரும்பியவர் யார்? மனித குலம் இருக்கு பார்த்தீங்களா, அதை சமயம் ரிலீஜியஸ் சார்ந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாமல் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா அதிகாரம் மூலமாக ஆட்சி செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமயம் இப்போ ஒரு மதமோ ரீஜனோ வச்சு மக்கள் மீது ஆட்சி செலுத்தாதீங்க, அதுவே ஒரு அதிகாரமாக வச்சு மக்கள் மீது ஆட்சி செலுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு
காரணங்கள் மூலம் ஆட்சி செலுத்த வேண்டும் அப்படின்னு விரும்பியவர் ரோஜர் பெக்கன் அவர்கள் தான். இவர் யாரு? நவீன செயல்முறை அறிவியலின் தந்தை. அவரே தான் இவர் என்ன சொல்றாருன்னா, சமயம் அப்ப என்ன இதுக்கு லிங்க் பண்ணோம், சயின்ஸ் பொறுத்தவரைக்கும் பிராக்டிகலா யோசிப்பாங்க. ஸோ இந்த லாஜிக்கா யோசிக்க மாட்டாங்கன்னு சொன்னேன். அப்ப சமயம் அப்படின்றது லாஜிக்ல ரீஜியன்ல வந்துரும். ஓகேங்களா? ரிலிஜியன்ல வந்துரும். ஸோ அப்ப இது இல்ல. அப்ப ரிலிஜியன் கான்செப்ட் ரோஜர் பெக்கன் ஞாபகம் வச்சுக்கோங்க. 9வது கேள்வி. துருக்கியர்களுக்கு எதிரான போரில் மேற்கத்திய நாடுகளின் உதவியை நாடி இத்தாலிக்கு சென்றவர் யார்? என்னது? துருக்கியர்கள், டர்க்கிஷ்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஒட்டமன் எம்பையர். அந்த துருக்கிக்கு எதிராக ஒரு போர் நடக்குது. அந்த போரில் மேற்கத்திய நாடுகளுடைய உதவி வெஸ்டர்ன் பார்த்தீங்கன்னா அந்த வெஸ்ட் கண்ட்ரீஸோட உதவியை நாடி இத்தாலிக்கு ஒருத்தர் செல்றாரு. அவர் பேர் என்னன்னா மேனுவல் கிளைசா லோரஸ் அப்படின்றவர். ஓகேங்களா? யாரு? மேனுவல் கிளைசா லோரஸ். ஓகேங்களா? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, துருக்கி ஒட்டமன் எம்பையர் உங்களுக்கே தெரியும், விழிச்சடைய ஆரம்பிக்கும். அந்த காலத்தில் விழிச்சடைய ஆரம்பித்த காலத்தில் தான் வந்து மற்ற கண்ட்ரீஸ் வந்துட்டு கொஞ்சம் எப்படி சொல்கிறது, இன்க்ரீஸ் ஆகும், நல்ல ஒரு வளர்ச்சிக்கு வந்து எட்டுவார்கள். ஓகேங்களா? அந்த டைமில் ஒரு வெஸ்டர்னைஸ் கண்ட்ரியை சேர்ந்து இத்தாலிக்கு வந்து போகிறாரு. அவர் பேர் யாருப்பா, காற்று பயங்கரமாக இருக்குங்க, சாரிங்க. ஸோ வந்து அவருடைய பேர் என்னென்னா மேனுவல் கிளைசா லோரஸ். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துருக்கி அப்படின்றது சிக்மேன் ஆஃப் யூரோப் அப்படின்னு சொல்லுவோமா? ஓகேங்க, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு இந்த கொஷின்? சிக்மேன் ஆஃப் யூரோப் என்ன துருக்கி சொல்லுவோம். நமக்கு இப்போ சிக் வந்துருச்சு என்ன பண்ணுவோம், டக்குன்னு வந்து சித்தானா நம்ம இந்தியா பீப்புளா டக்குன்னு ஒரு மாத்திரை தான் எடுத்து போடுவோம். போய் சித்தா டாக்டர் போய் அணுக மாட்டோம். ஒரு மாத்திரை, அப்போ மாத்திரைன்றதுனா வெஸ்டர்னைஸ் வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ சிக் அப்படின்னா துருக்கி, வெஸ்டர்னைஸ். அப்போ என்ன பண்ணுவோம், ரொம்ப கஞ்சி இல்லை இட்லி மட்டும் தான் சாப்பிடுவோம். இட்லின்றது இத்தாலியன் இடத்துல. ஓகேங்களா? மேனுவலாக வந்துட்டு நம்ம செஞ்சு தான் சாப்பிடுவோம். ஆர்டர் பண்ணிலாம் வந்து வாங்கி சாப்பிட மாட்டோம். மேனுவலாக நம்ம மனுஷங்க சேர்த்து. ஸோ துருக்கினா சிக்கு இந்த இடத்துல, மேற்கத்திய அப்படின்னா வந்து டேப்லெட்னு நான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இத்தாலின்றது இட்லி சாப்பிடுவாங்க. சிக்காக இருந்தால் மேனுவலாக தான் நம்ம செஞ்சு சாப்பிடுவோம். ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான். மேபி இந்த கொஷின்ஸ்லாம் புக் பேக் ரொம்ப இம்பார்ட்டன்றதுனால நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். 10வது கேள்வி. கலீலியோ கலீலி தேவாலய விரோத போக்குக்காக கிறிஸ்துவ திருச்சபையால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். காரணம் கண்டிப்பாக கூற்று கரெக்ட் தான். சூரியனை மையமாக வைத்து கோள்கள் சுற்றுகின்றன என்ற கோப்பர்னிக்கஸின் சூரிய மைய கோட்பாட்டை அவர் ஏற்றார். இந்த விஷயம் ஆக்சுவலாக ரொம்ப வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறதுனா வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு ஒரு இந்த ஐரோப்பா நாடுகள் முழுவதுமே இந்த விஷயம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கியூமெண்டலாக போயிட்டுருக்கோம். ஓகேங்களா? இப்போ பயங்கரமாக காத்தடிக்குதுங்க கோயம்புத்தூரில், பேசவே முடியல. ஆக்சுவலாக பயங்கரமாக உங்களுக்கு பின்னாடி கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு உள்ளே பேசிகிட்டு இருக்கோம், பட் இருந்தாலுமே பயங்கர காத்தடிக்குது, டிஸ்டர்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, 10th அப்படின்னு பார்க்கும்போது என்ன அப்படின்னா கலீலியோ அவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, கலீலியோ யாரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கலீலியோ கலீலி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தேவாலய திருச்சபை இருக்குது பார்த்தீங்களா, அந்த திருச்சபையில் வந்துட்டு ஆர்கியூமெண்ட்டுக்கு அதாவது விசாரணைக்கு வந்து அழைக்கிறாங்க. ஓகேங்களா? விசாரணைக்கு அழைக்கிறாங்க எதுக்கு அப்படின்னு பார்த்தா, நிக்கோலஸ் இருக்கார் பார்த்தீங்களா, நிக்கோலஸ் என்ன சொல்லியிருப்பார்னா சூரியன் வந்து ஒரு சென்டர் பாயிண்டான பிளானட், அதை சுற்றி தான் மற்ற 9 கோள்கள், இப்போ ப்ளூட்டோவில் மற்ற 8 கோள்களும் சுற்றுது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதை வந்து கலீலியோ கலீலி என்ன பண்ணுவார்னா ஏற்றார். ஓகே, ஏற்றுப்பார். அதனால் இவர் வந்து விசாரணைக்கு உட்படுத்துவார். ஏன்னா மற்றவங்களாம் அப்போ வந்து வேறு மாதிரி யோசிச்சுருப்பாங்க, இவர் வந்து ஏற்றுப்பார், இல்லை இது கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி. ஸோ காரணம் கூற்று ரெண்டுமே கரெக்ட் தான். கூற்றை வந்து கரெக்டாக காரணம் விளக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 11வது கேள்வி. அறிக்கை ஸ்டேட்மெண்ட் 1. இத்தாலியர்கள் தங்கள் பண்டைய வைக்கிங்கின் வழித்தோன்றல்கள் என்று நம்பிக்கை பாதுகாக்க முயன்றனர். 2. துப்பாக்கிகள் மற்றும் வெடிமருந்து மூலமாக கடல் பயண ஆபத்துக்கள் குறைக்கப்பட்டன. 3. கிறிஸ்துவ சமயத்தை பரப்பவும் ஆர்வம் புதிய நிலைப்பகுதிகளை கண்டுபிடிப்பதிலும் ஊக்கம் தந்தது. 4. பெர்டினண்ட் மெக்லன் மேற்கு நோக்கி பயணித்த பிரேசிலை கண்டுபிடித்தார். நல்லா பாருங்கள். ஓகே, அப்போ பெர்டினண்ட் மெக்லன் மேற்கு நோக்கி பயணம் பிரேசிலை கண்டுபிடித்தார் அப்படின்னு சொல்லணும். அப்போ இதில் எந்த கூற்று கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத்தாலியர்கள் வந்து தங்களுடைய பண்டைய வைக்கிங்களுடைய வழித்தோன்றல் அப்படின்னு நம்பினாங்க அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், துப்பாக்கி மற்றும் வெடிமருந்து மூலமாக கடல் பயண ஆபத்துக்கள் குறைக்கப்பட்டன. ஸோ எப்படி துப்பாக்கியும் வெடிமருந்தும் கண்டுபிடிச்சதுனால கடல் பயணத்தோடைய பயணம் வந்து எப்படி வந்து அவங்க சேஃபாக இருந்தாங்க அப்படின்னா கூற்று டோட்டலி ராங் தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க துப்பாக்கி வச்சுருக்கட்டும், இல்லை வெடிமருந்து வச்சுருக்கட்டும், ஆப்போசிட்டில் ஒரு கப்பல் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க கப்பலும் வருது. ஆனால் இங்கே துப்பாக்கி வச்சு அவங்க சுட்டுலாம் வந்து ஒன்றுமே வந்து அவங்களால வந்து ஆபத்தை குறைக்க முடியாது. உனக்கு வந்து சப்போஸ் கடலில் வந்து ஒரு பெருசாக ஒரு அலை வந்து கப்பல் அடிச்சிச்சுன்னா கப்பல் அடிச்சு தான். ஸோ இது வந்து ஒரு அப்படி சொல்கிற ரொம்ப ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? 3வது பாருங்கள், கிறிஸ்தவ சமயத்தை பரப்பும் ஆர்வம் புதிய நிலப்பகுதிகளை கண்டுபிடிப்பதில் ஊக்கம் தந்தது.
இது வந்து கரெக்ட் ஆக்சுவலா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ அந்த டைம்ல வந்து இத்தாலி, ஸ்பெயின், போர்ச்சுகல் மாலுமிகள் தான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இவங்களெல்லாம் வந்து போர்ச்சுகல் மாலுமிகள் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது செயின்ட் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா வந்து புதுசு புதுசா ஊர்கள், ஒரு கண்ட்ரீஸ்க்குலாம் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இன்னுமே வந்து நல்லா இருக்கு, இன்ட்ரெஸ்ட்டா இருக்கே நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்ற ஒரு இதுக்கு வராங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்பெயின், இத்தாலி போன்ற நாடுகள், பிரெஞ்சு, இங்கிலீஷ், ஆங்கில நாடுகள், ஐரோப்பா கண்ட்ரிகளுடைய ஒவ்வொரு கண்ட்ரிகளும் வந்து இறங்குகிறார்கள் கடல் வழி பயணத்தில். புதிய நாடுகள் கண்டுபிடிப்பதன் மூலம் அவர்களுடைய ரிலிஜன் பரப்புவதற்கு மிகவும் உதவியாக இருந்தது அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். சரி, ஓகே. ஏன் 4வது ஸ்டேட்மெண்ட் தப்பு அப்படின்னு பாருங்களேன். ஃபெர்டினண்ட் மெக்லன் அவர்கள் யாரும் உங்களுக்கு தெரியும். உலக வந்துட்டு உருண்டை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். அதை நிரூபிக்கிறதுக்காக எந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல கப்பலை ஸ்டார்ட் பண்ண ஓகேங்களா, அந்த கப்பலை ஸ்டார்ட் பண்ணி 3 வருஷம் பயணம் பண்ணி திருப்பியும் அதே இடத்துல வந்து நீ முடிப்பார். அப்போ உலகம் உருண்டை அப்படின்றத வந்து ப்ரூஃப் பண்ணணும் ஓகேங்களா. அவர் தான் ஃபெர்டினண்ட் மெக்லன் அவர்கள். 12வது கேள்வி, கீழ்கண்டவற்றில் எது லியோனார்டோ டாவின்சியின் ஓவியம் இல்லை? ரொம்ப முக்கியமான விஷயம். ஆக்சுவலா எனக்கு 10th 12th ஞாபகம் இல்ல. லாஸ்ட் சப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஸ்ஸே மாதிரி படிப்பீங்க. ஆக்சுவலாக சூப்பராக இருக்கும். அந்த எஸ்ஸே எனக்கு ரொம்ப பிடிக்கும். த லாஸ்ட் லீவ் த லாஸ்ட் சப்பர் அப்படின்னு படிப்பீங்க. நல்லாயிருக்கும். அதுவும் அவருடைய ஓவியம் தான் ஓகேங்களா. மோனலிசா உங்களுக்கே தெரியும். ரொம்ப மோஸ்ட்டு வந்து லியோனார்டோ டாவின்சி வந்து ரொம்ப வந்து ஃபெமிலியர் ஆனதே வந்து இந்த ஓவியத்தின் காரணமாக தான். நெக்ஸ்ட் வெர்ஜன் ஆஃப் ராக்ஸ் அப்படின்றது இவருடைய ஓவியம் தான், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நீங்கள் அந்த ஓவியங்களும் நெக்ஸ்ட் வந்து யார் புத்தகங்கள் எழுதினாங்க, எந்த இயரில் வந்து போர்கள் நடந்தது, எந்த இயரில் ட்ரீட்டி போட்டாங்க, இந்த பேர்கள்லாம் ரொம்ப முக்கியமானது பேர்கள். 9th 10th யூனிட் பொறுத்த வரைக்கும் நல்லா படிச்சுக்கோங்க. அப்போ எது வந்து ஓவியம் இல்லை அப்படின்னா மடோனாவும் குழந்தையும் அப்படின்றது தான் லியோனார்டோ டாவின்சி ஓவியம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஓகேங்களா. மடோனாவின் குழந்தையும் யார் எழுதியிருப்பாங்க? நிறைய பேர் எழுதியிருப்பாங்க. அது என்ன மடோனாவும் குழந்தையும் அப்படின்னா மடோனா அண்ட் சைல்டு. மடோனா அப்படின்ற வார்த்தை ரோமனில் வந்து சீமாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த சீமாட்டின்ற வார்த்தை பெண்களை குறிக்கும். அதை யாரை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைபிள் விவிலியத்தில் வர மாதா, அதாவது இயேசுவின் தாயார் இருக்காங்க பார்த்தீங்களா, மாதா மரியா அவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களையும் இயேசு வந்து சைல்டாக இடத்துல குடிக்கிறாங்க. இந்த ஓவியத்தை விவிலியத்தில் இருக்கக்கூடிய ஓவியத்தை நிறைய பேர் பிலிப்பைன்ஸ் நிறைய பேர் வரைவாங்க ஓகேங்களா. ஆனால் மடோனா ஆஃப் கரோனேஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த இடத்துல சைல்டு இல்லாமல் மடோனா ஆஃப் கரோனேஷன் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா 4மே கரெக்ட் ஓகேங்களா. அதாவது லியோனார்டோ டாவின்சி வந்து மடோனா ஆஃப் கரோனேஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஓவியத்தை வரைஞ்சிருப்பாரு. ஸோ வந்துட்டு மடோனா அப்படின்ற வார்த்தையை வச்சு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். சைல்டு அப்படின்ற விஷயத்தை நிறைய பேர் வரைஞ்சிருப்பாங்க. நிறைய ஓவியர்கள் வந்து ரோமன் எம்பையர்லையும் கத்தோலிக்க பீரியட்லையும் நிறைய பேர் வரைஞ்சிருப்பாங்க. அதுக்கடுத்தது பாருங்கள் மைக்கேல் ஆஞ்சலோ. எந்த அளவுக்கு வந்து லியோனார்டோ டாவின்சியுடைய ஓவியங்கள் வந்துட்டு சிறப்பு பெற்றதோ அந்த அளவுக்கு மைக்கேல் ஆஞ்சலோ வந்து ரொம்ப அதே அளவுக்கு வந்து அவரும் ஒரு இம்பார்ட்டண்டான ஆள். சரி வாங்க, போப்பாண்டவரால் கட்டப்பட்ட ரோமில் உள்ள செயின்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்தை நவீனமாக்கியவர் யார் அப்படின்னு பார்க்குறோம். ஏ டோனோட்டெல்லா, ஆ ரஃபேல், சி லியோனார்டோ டாவின்சி, இ மைக்கேல் ஆஞ்சலோ. ஸோ லியோனார்டோ டாவின்சி யாருன்னு தெரியும், ராஃபேல் உங்களுக்கு யாருன்னு தெரியும் ஓகேங்களா. ஸோ மைக்கேல் ஆஞ்சலோ தான் போப் ஆண்டவர் இருக்கார் பார்த்தீங்களா, அவரால் கட்டப்பட்ட ரோமுடைய செயின்ட் பீட்டர்ஸ் ஓகே, ரோமில் இருக்கக்கூடிய செயின்ட் பீட்டர்ஸ் வந்து தேவாலயம் ஓகேங்களா, சர்ச்சை வந்துட்டு இவர் தான் நவீனமயமாக்குறார். யார்? மைக்கேல் ஆஞ்சலோ அவர்கள். நெக்ஸ்ட்டு பாருங்கள், எது பொருந்தப்படவில்லை? நெகட்டிவ் கமெண்ட் இருக்குது இந்த இடத்துல, பொருந்தப்படவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மாலோ மற்றும் ஷேக்ஸ்பியர், ஃப்ரான்சிஸ் பேக்கன், நெக்ஸ்ட்டு ரோஜர் பேக்கன் அவர்கள் ஓகேங்களா. மாலோ அப்படின்னு சொல்லும் போது டிட்டோ அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பண்ணிக்கலாம். ஷேக்ஸ்பியர் வந்து கிங் லயர் அப்படின்னு சொல்லுவாங்க. கிங் லயர். நெக்ஸ்ட் ஃப்ரான்சிஸ் பேக்கனோடது நோவும் அர்க்கனும். நல்லா வச்சுக்கோங்க, ஃப்ரான்சிஸ் பேக்கன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ரான்சிஸ் பேக்கன் நோவும் அர்க்கன். ரோஜர் பேக்கன் இந்த இடத்துல பொருந்தப்பட டெக்காமரன் அப்படின்ற விஷயம் ரோஜர் பேக்கனுடன் பொருந்தப்படவில்லை. 15வது கேள்வி பாருங்கள். துருக்கிய வெற்றிகளும் கான்ஸ்டான்டினோபிள் வீழ்ச்சியும் கிழக்கு பகுதிக்கு ஒரு கடல் வழித்தடத்தை கண்டுபிடிக்க ஊக்கமாக இருந்தது. கூற்று கரெக்ட். ஏன்னா துருக்கியோட வெற்றிகள் வந்துட்டு கான்ஸ்டான்டினோபிளோட வீழ்ச்சி அடையுது. ஸோ கிழக்கு பகுதி வந்து 1453-83 அந்த பீரியடில் படிப்பீங்க பார்த்தீங்களா, அந்த டைமில் வந்துட்டு வீழ்ச்சி அடைய ஆரம்பிக்கும். கிழக்கிலிருந்து கிடைக்கும் பொருட்களின் தேவைகளும் அதிகரித்தல் கடல் வழி வாணிபத்தை கட்டுப்படுத்த ஐரோப்பிய நாடுகள் விரும்பின. கூற்று காரணம் இரண்டுமே சரி, கூற்று காரணம் விளக்குகிறது. 16வது கேள்வி, மெக்கல்லனின் மறைவுக்கு பிறகு எந்த கப்பல் திரும்பியது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மெக்கல்லன் யாருன்னு படித்தோம், 3 வருஷமாக வந்து உருண்டை, அதாவது எர்த்து வந்துட்டு ஒரு ரவுண்ட் ஆனது அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக ஒரு இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு ஓகேங்களா. ஸ்டார்ட் பண்ணி அதே இடத்துல வந்து எண்ட் வந்து முடிக்கிறார். அதாவது முதலாக உலகம் உருண்டை அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணவர் ஓகே, கப்பல் மூலியமாக வந்து கடல் வழியாகவே ப்ரூஃப் பண்ணவர் தான் மெக்லன் அவர்கள் ஓகேங்களா. அந்த மெக்லன் அவர்கள் இறந்ததுக்கப்புறம் ஒரு கப்பல் வந்து திரும்புது. அந்த கப்பலோட பேர் என்னன்னா விக்டோரியா. இந்த ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த கேள்வி ஏற்கனவே கேட்டிருக்காங்க. 17வது கேள்வி, ஸ்பெயினுக்காக மெக்சிகோவை கைப்பற்றியவர் யார்? ஸ்பெயின் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டுக்காக மெக்சிகோ வந்து கைப்பற்றார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெர்னன் குவாட்ஸ் அப்படின்ற ஒருத்தவர்.
ஸ்பெயினுக்காக மெக்சிகோவை வந்து கைப்பற்றார். ஏன்னா ஹெர்னன் கார்ட்ஸ் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில ஸ்பெயினுமே வந்து ஒரு ஆதிக்கம் செலுத்துவாங்க இந்தியா மேல. பட் பெருசா அந்த ஆதிக்கம் வந்து வராது. அதனால அவங்க ஐரோப்பியாலே வந்து அந்த ஆதிக்கம் வந்து பயங்கரமா வந்துட்டு செலுத்தப்படும். அந்த ஸ்பெயினுக்காக மெக்சிகோ ஓகேங்களா. ஸ்பெயின் அப்படின்றது வந்து நம்ம நடு போன் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. அந்த ஸ்பெயினுக்கு வந்துட்டு என்ன ஆகுதுன்னா மிக்ஸ் ஆயிடுது. மிக்ஸ் ஆகிறதுனால நம்ம கார்டு போட்டு பார்க்குறோம். என்ன நமக்கு வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு கார்டு போட்டு பார்க்குறோம். இல்ல ஏடிஎம் கார்டில ஸ்பெயினுக்கு செலவு பண்ணுறதுக்காக கார்டு போடுறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். 18வது கேள்வி இங்கிலாந்தில் 8ஆம் ஹென்ரியால் மேலாதிக்க சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு. அதாவது இங்கிலாந்தில் 8ஆம் ஹென்றி எத்தனாவது ஹென்றி 8ஆம் ஹென்ரியால் மேலாதிக்க சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1534. 19வது கேள்வி கொள்ளை நோய்க்கான காரணங்களை விளக்க முடியாததால் கொள்ளை நோய் தேவாலயத்தின் நிலையை பலவீனப்படுத்தியது. காரணம் கரெக்டு. கூற்று கரெக்டு. காரணம் பாருங்க போப் ஆண்டவரின் அதிகாரம் பெரும் சவால்களை எதிர்கொண்டது. ஆமாம் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நிறைய பேருக்கு பிடிக்காம இருக்கும் ஆக்சுவலாக ஓகேங்களா. ஸோ சவால்களை வந்து வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் கரெக்டு. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. 20வது கேள்வி 7ஆம் கிரிகோரியல் கத்தோலிக்க திருச்சபை நடவடிக்கைகளில் இருந்து விலகி வைக்கப்பட்ட ஆட்சியாளர் யார்? 8ஆம் ஹென்றி அவர்கள். அதாவது 7ஆம் கிரிகோரியல் கத்தோலிக்க திருச்சபையிலேருந்து யாரை ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா 8ஆம் ஹென்றி அவர்கள் தான். 7, 8 ஞாபகம் வச்சுக்கோங்க. 7, 8. நெக்ஸ்ட் கிறிஸ்துவ சீர்திருத்த இயக்கத்துக்கு எரஸ்மாஸ் வழி அமைத்தல் என்னது? அது வந்து சும்மா படித்து மட்டும் காமிச்சிடறேன். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. வந்து கேள்விகள் கேட்டால் வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தேவாலய வழக்கம் போதனைகளுக்கு எதிராக போராட்டம் நடத்தினார்கள். அவரது சிறந்த படைப்பு மடைமையின் புகழ்ச்சி ஞாபகம் வச்சுக்கோங்க. எரஸ்மஸோடைய அவர் வந்து ஒரு கிறிஸ்துவ சீர்திருத்தவாதி. அவருடைய இயக்கம் ஸ்டார்ட் வச்சிருக்காரு. அந்த எரஸ்மஸோடைய வழியமைதலில் வந்து ரொம்ப முக்கியமான படைப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மடமையின் புகழ்ச்சி. ஓகே மடமையின் புகழ்ச்சி ஃபுல்னு சொல்லுவோம். மடமையோட ஃபேம் ஓகேங்களா. கிறிஸ்தவ துறவிகள் போதகர்களை இந்நூல் கேலி செய்தது. அதாவது கிறிஸ்தவ துறவிகள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள வந்து கேலி செய்யும் விதமாக இந்த நூல் வந்து படைக்கப்பட்டிருக்கு. இந்த கேள்வி எப்படி மாறுபட்டு கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிறிஸ்தவ போதகர்களை எந்த நூல் வந்து கேலி செய்தது, யாரால் எழுதப்பட்டது, அந்த நூல் பேர் என்ன இப்படின்னு கேட்கலாம். மடமையின் புகழ்ச்சி எரஸ்மஸ் அவர்கள். நெக்ஸ்ட்டு ஃபிலாரன்ஸின் மேடிசி குடும்பம். ஃபிளாரன்ஸ் நகரில் சக்தி வாய்ந்த குடும்பமாக விளங்கியது. காசிமோ மெடிசி என்பார் இத்தாலி முழுவதும் வங்கிகளை நடத்தினார். இந்த இடத்துல பாருங்கள் ஃப்ரான்சிஸ் மெடிசி அப்படின்ற குடும்பம் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த குடும்பமாக இருக்குது. எங்கன்னா ஃப்ளாரன்ஸ் நகரம் ரொம்ப முக்கியமான நகரம் எதுன்னா ஃப்ளாரன்ஸ் நகரம் ஓகேங்களா. அந்த ஃப்ளாரன்ஸ் நகரத்தில் வங்கி நடத்தியவங்க யாருன்னா காசிமோ மெடிசி அப்படின்ற ஒருத்தர் வந்து இத்தாலி நகரை சார்ந்தவர்கள் வந்து வங்கி நடத்துகிறாங்க. ஓகே இங்கே முழுவதும் இத்தாலி முழுவதும். அப்போ எந்த அளவுக்கு வந்துட்டு வலிமை ஒரு எப்படி வெல்த்தில் வலிமை வாய்ந்தவர்கள் அப்படின்னு பாருங்கள். மைக்கேல் ஆஞ்சலோ டாவின்சி ஆகியோருக்கு மெடிசி குடும்பம் ஆதரவளித்தது. இவங்க இது மட்டும் தான் பண்ணாங்கன்னா சில நல்லதுகளும் பண்ணியிருக்காங்க. அது டாவின்சி போன்ற புகழ்பெற்ற ஒரு ஆர்டிஸ்ட்டும் சரி. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆஞ்சலோ மைக்கேல் ஆஞ்சலோ இருக்கார் பார்த்தீங்கன்னா நவீனமய மக்கள் படைச்சும் தேவாலயத்தை அவரையும் சரி இவங்க வந்துட்டு என்ன பண்ணீங்க ஆதரித்தார். இந்த இடத்துல ஆதரித்தார்னா எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ கம்பன்லாம் இருக்கார் பார்த்தீங்கன்னா தமிழ் நூல் எடுத்திங்கன்னா கம்பன் ஆகட்டும் இல்லை சீத்தலை சாத்தன் ஆகட்டும் இவர்கள்லாம் ஆதரிக்க ஒரு மன்னன் இருப்பார். ஸோ அந்த மாதிரி இந்த குடும்பம் வந்து இவர்களை ஆதரித்தது ஓகேங்களா. எங்கள் ஃப்ளாரன்ஸ் மெடிசி குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1493களில் என்ன நடக்குது போப்புடைய ஆணை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றி முனைத்தீவுகளுக்கு மேற்கே 320 மைல் தொலைவில் வடக்கே தெற்கு ஒரு கோட்டினை வரைய ஆணையிட்டார்கள். எங்கே வெற்றி முனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீவு இருக்குது. அந்த ஐலாண்ட்லேருந்து மேற்கு சைடு ஓகே மேற்கு சைடில் 320 மைலும் வடக்கு சைடில் வந்து தெற்கு கோட்டினை வந்து வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகேங்களா. மேற்கின் புதிய கண்டுபிடிப்புகள் ஸ்பெயினுக்கு சொந்தம் என்று கூறியது. மேற்கில் இருக்கிறது எல்லாமே ஸ்பெயினுக்கு. போர்ச்சுகல் வந்து பிரகடனத்துலேருந்து மகிழ்ச்சி இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ மேற்கு சைடுனா இப்போ நிறைய நல்ல கண்ட்ரீஸ்லாம் இருந்திருக்கலாம். அது ஃபுல்லுமே கண்டுபிடிப்புகள் அதிகமாகவும் இருந்திருக்கலாம் அந்த இடத்துல. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் நிறைய வரும் அப்போ எங்களுக்கு கம்மியாக வரும் அப்படின்றவன் போர்ச்சுகல் என்ன பண்ணுறாங்க மகிழ்ச்சி அடையலை. எந்த ஒரு ஆணை அப்படின்னு கேட்டாங்கன்னா 1493 போடப்பட்ட போப்பின் ஆணையால் போர்ச்சுகர்கள் இந்த பிரகடனத்தில் மகிழ்ச்சி அடையவில்லை. ஸ்பெயின் நாட்டு கப்பற்படையின் குறிப்பிடத்தக்க விளைவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் அரசர் இருக்கார் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெயின் அரசில் மிகவும் முக்கியமானவர்னா 2ஆம் பிலிப் அவர்கள். அவர் என்ன பண்ணுறாரு அவருடைய சொந்த கப்பலே கொடுத்து இங்கிலாந்து மீது போர் தொடுக்கிறார். ஓகே போர் தொடுக்க அனுப்புறார். என்னது அவருடைய சொந்த கப்பலை கொடுத்து போர் தொடுக்க அனுப்புவார். ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்க எளிதாக வந்து ஸ்பெயினுடைய படையை வீழ்ச்சி அடைச்சு வச்சிடறாங்க. நவீன உலகின் பிரிட்டனுக்கு ஒரு வலுவான சக்தி அப்படின்னு பார்த்தா இந்த ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே ஸ்பெயின் நாட்டு மன்னர் 2ஆம் பிலிப் அவருடைய கப்பலை கொடுக்குறாரு. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர் எதிராக போராடுவதற்காக பிரிட்டன் வந்து ஈஸியாக ஸ்பெயினை தோக்கடிச்சிடறாங்க. நெக்ஸ்ட் வெர்மஸ் சபை பாருங்க ரொம்ப முக்கியமான ஒரு சபை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஓம்ஸ் சபை அப்படின்னு சொல்லுவாங்க.
போப் லூதர் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது. லூதரின் புத்தகங்கள் அனுமதிக்க மறுக்கப்பட்ட, எரிக்கப்பட்டது. லூதர் சட்டத்துக்கு புறம்பானவர் என்று அறிவிக்கப்பட்டார். லூதர்னா உங்களுக்கு யாருன்னு தெரியுதுங்களா? மார்ட்டின் லூதர் இருக்கார் பார்த்தீங்களா? உங்களுக்கு அப்பயே தெரியும். அவர் வந்து மிகப்பெரிய ஒரு 9th அண்ட் 10th யூனிட் பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு சாப்டரில் இவர் ரொம்ப முக்கியமான ஒரு கீ அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ட்டின் லூதர் இல்லாமல் கொஷின்ஸே மேக்ஸிமம் வராது. இந்த மார்ட்டின் லூதர் தான் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இருப்பார். ஓகேங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் புத்தகங்கள் எழுதுவார். அந்த புத்தகங்கள் மறுக்கப்படும். லூதர் வந்து சட்டத்துக்கு புறமானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள், அதாவது அந்த சர்ச்சில் இருக்கக்கூடிய போப்புகளும் மற்ற கிறிஸ்துவ துறவிகளும் வந்து லூதரை எதிர்ப்பார்கள். லூதர் மட்டும் இல்லை, இந்த கிறிஸ்துவ சபையில் வந்து நிறைய தப்புகள் நடக்குது, நிறைய இயக்கங்கள் வந்து தேவையில்லாம் போராட்டங்கள் நடக்குது அப்படின்ற விஷயத்தை முன்வைப்பார். ஆனால் இவர் வந்து மார்ட்டின் லூதரால் எதிர்க்கப்படுவார்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, நட்சத்திர சேம்பர் உருவாக்கப்பட்ட நோக்கம். இது முக்கியமானது. எப்படி வந்து ஓம் சபை ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி நட்சத்திர சேம்பர் வந்து ரொம்ப முக்கியம். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, தனது ஆட்சிக்கு பிரபுக்களால் ஏற்பட்ட அச்சுறுத்தலை நீக்க 7ஆம் ஹென்றி முடிவு செய்தார். யாரு? 7ஆம் ஹென்றி வந்து முடிவு செய்கிறாரு. கிளர்ச்சி செய்யும் பிரபுக்களை வந்துட்டு அரச சபையில் வந்துட்டு விசாரணைக்கு உட்படுத்துறாரு. நீதிமன்ற அரண்மனை சூழல் வந்து நட்சத்திர ஓவியம் தீட்டப்பட்டதால் அவர் அழைக்கப்பட்டார். அவ்வாறு வந்து அழைக்கப்படுறாங்க. ஓகே, நட்சத்திர சேம்பர் அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னா 7ஆம் ஹென்றி அவர்கள் வந்து நட்சத்திர சேம்பருக்கு வந்து யார் வந்து வராங்கன்னா 7ஆம் ஹென்றி. ஓகேங்களா? இடைக்காலத்திலும் பிற்காலத்திலும் நிலப்பிரபுத்துவ நடைமுறை தோல்வி. ஐரோப்பியாவை தாக்கிய கொள்ளை நோய், அதாவது சொல்லிட்டு ஃபஸ்ட்டே சொல்லியிருப்போம், கொள்ளை நோய் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருப்போம் பார்த்தீங்களா? பிரபுக்கள் வரி வருவாய் இழந்ததோடு வேலைகளையும் இழந்தனர். சிலுவை போரில் பொது பிரபுக்கள் பலர் உயிரிழந்தார்கள். ஸ்பெயின் இருக்கு பாருங்களா? ஸ்பெயின் சமய விசாரணை நீதிமன்ற அமைப்பு புரொட்டஸ்டன்ட் எதிர்கொள்ள இந்த விசாரணை அமைப்பு ஏற்படுத்தியது. எந்த நாடு புரொட்டஸ்டர்களை எதிர்க்க வந்து விசாரணை நீதிமன்றம் ஏற்படுத்தியது அப்படின்னு கேட்டால் ஸ்பெயின் தான். சமய விரோதிகளால் வந்து இந்த அமைப்பு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? சமய விரோதிகள் வந்து நம்ம இப்போ தண்டிக்கப்படுறாங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம், தண்டிக்கப்படுகிறார். எல்லாம் ப்ரொட்டஸ்டண்ட்டுக்கு எதிர்கொள்ள இந்த விசாரணை நடக்குது. சாட்டை எடை தொடங்கி உயிருடன் எரிப்பது வரை தண்டனை வழங்கப்பட்டது. ஸ்பெயினில் கூடிய சமய விசாரணை நீதிமன்றத்தில் ப்ரொட்டஸ்டண்ட்டுகள் என்ன பண்ணுறாங்க, எதிர்கொள்கிறாங்க. இந்த விசாரணை அமைக்கப்படுது. இந்த விசாரணை மூலமாக சமய விரோதிகள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, சமய விரோதிகள் ரிலீஜியஸ்க்கு ஆப்போசிட்டாக இருக்கவங்க பார்த்தீங்கன்னா, இந்த மார்ட்டின் லூதர் ஆகட்டும், சிலராகட்டும், அந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க, தண்டிக்கிறாங்க. இந்த தண்டிப்பு உயிரோடு எரித்தல் வரை வந்து இந்த தண்டிப்பு போகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ட்ரெண்ட் சபையின் பணி அப்படின்னு சொல்கிறோம். பைபிள் மீதான நம்பிக்கையை வெளிப்படுத்தியது. போப்பாண்டவரின் அதிகாரத்தை நிலைநிறுத்தியது. ஆணையத்தின் தேவாலயிலும் கிறிஸ்தவ மேரியின் உருவ வழிபாட்டை ஆதரித்தார்கள். என ட்ரெண்ட் சபை வந்து இல்லைன்னா முக்கியமான பையனா கிறிஸ்துவையும் நெக்ஸ்ட் வந்து மேரியோடைய உருவ வழிபாடு. ஓகேங்களா? உருவம் அல்லாதல்ல, உருவ வழிபாட்டை ஆதிக்கிறார்கள். வரலாற்றின் ஜோன் ஆஃப் ஆர்க் மங்கை நினைவு ஏற்பாடு ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த வார்த்தை வந்து ஜவஹர்லால் நேரு அவர்கள் கூட ஒரு விஷயத்தில் குறிப்பிட்டிருப்பாங்க. சரி, ஓகே, இப்போ அது பார்க்க தேவையில்லை. ஜோன் ஆஃப் ஆர்க் அப்படின்னா மங்கையினை நினைவு கூறப்படுவது. நூற்றாண்டு போரில் பிரெஞ்சு அரசர் 7ஆம் சார்லஸ்க்கு ஆதரவாக பங்கு பெற்றார். வீரத்துடன் போரிட்டு ஆர்லியன்ஸ் போரை வென்றார். எனவே ஆர்லியன்ஸ் பணிப்பெண் பட்டம் ஜோன் ஆஃப் ஆர்க்குக்கு வழங்கப்பட்டது. ஜோன் ஆஃப் ஆர்க்னா என்னன்னு பாருங்கள். நூறாண்டு போர் நடக்கும் பார்த்தீங்களா? அந்த நூறாண்டு போரில் ஃப்ரெண்ட்ஸோடைய அரசர் வந்து 7ஆம் சார்லஸ் வந்து ஆதரவாக பங்கு பெறுகிறார். ஓகேங்களா? யார்? ஜோன் ஆஃப் ஆர்க் மங்கை வீரத்துடன் போரிட்டு ஆர்லியன்ஸ் போரை வந்து வெல்றாங்க. யார்? ஆர்லியன்ஸ். ஜோன் ஆஃப் ஆர்க் வென்ற போர் என்னன்னு கேட்டால் ஆர்லியன்ஸ் போர். ஓகேங்களா? ஆர்லிக்ஸ் குடிச்சிட்டு மங்கை வந்து போருக்கு போகிறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு. எனவே ஆர்லியன்ஸ் பணிப்பெண் பட்டம் ஜோன் ஆஃப் ஆர்க் என்று வழங்கப்பட்டது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் மறுமலர்ச்சி தாயகம் வந்து இத்தாலி அப்படின்னு சொல்கிறாங்க. உலகின் மற்ற பகுதிகளை காட்டிலும் இத்தாலிய சமய சார்பினை கலாச்சாரமாக இருந்தது. கிரேக்க ரோமானிய கடந்த கால படைப்புகளை கண்டுபிடித்தனர்கள். சட்டம், தத்துவ படைப்புகளும் பல்கலைக்கழகங்களும் தோன்றின. கிழக்கு நாடுகளும் வர்த்தகத்தில் இத்தாலிய நகரங்கள் புத்துயிர் பெற்றன. ஓகேங்களா? மறுமலர்ச்சி காலத்தில் இங்கிலாந்தில் ஏற்பட்ட இலக்கிய சாதனைகள் ரொம்ப முக்கியமான விஷயம். யாருன்னு பாருங்க. ஷேக்ஸ்பியர், மர்லோ, பிரான்சிஸ் பாக்கேன் மற்றும் முக்கியமானவர்கள் மார்டிலோ வெட்டிட்டோ திகுதியின் ஆஃப்கோட் தேஜிக் ஆகியவற்றை தந்தார்கள். ஷேக்ஸ்பியர் 38 நாடகங்களை அன்பு, கோபம், பொறாமை ஆகிய மனித உணர்வுகளை கொண்டு படைத்தார். ஒதேலோ, ஹோம்லெட், ரோமியோ ஜூலியட் ஆகிய ரொம்ப முக்கியமான, உங்களுக்கே தெரியும் ரோமியோ ஜூலியட் அப்படின்னு சொல்லுவோம். ஒத்தேலோன்றது ரொம்ப 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 முக்கியமான ஒரு பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டேலோ அப்படின்றது. ஓகேங்களா? அனுபவவாதத்தின் தந்தையான பிரான்சிஸ் பேக்கன் தூண்டல் பகுத்தறிவு என்பதே விஞ்ஞானத்தின் அடிப்படை என்றார்கள். இத்தாலிய மற்றும் ஆங்கிலேய கடல் பயணிகள் சாதனங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இத்தாலிய கடற்பயணி ஜான் கேப்ட் கனடாவை கண்டுபிடித்த ஆங்கில காலனிக்கார். ஸோ உங்களுக்கே தெரிஞ்சுக்கும். ஓகே, இத்தாலிய கடற்பயணி யாருன்னா ஜான் கேப்ட் அவர்கள் தான். ஜான் கேப்ட் அவர்களால் தான் கனடா அப்படின்ற ஒரு கண்ட்ரி வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும். அது வந்து ஆங்கில காலனிக்கு உள்ளாக்குவாங்க. ஓகே, எனது கனடாவை கண்டுபிடித்தது ஏன்னா ஜான் கெப்பட். ஓகேங்களா? ஜான் கெப்ட். ஓகே, கனடாவை கண்டுபிடிச்சு வச்சுக்கிறார் அவரே. ஜியோ ஒனிட்டா ஓர்சேனோ என்பவர் பிரான்ஸ் நாட்டுக்கு கிழக்கு கனடா மாகாணங்களை இணைத்தார். கனடாவை கண்டுபிடித்தவர் ஜான் கெப்ட். ஓகேங்களா? கெப்ட் அவர் வச்சுக்கிறாருன்னு சொன்னோம். வச்சுட்டு என்ன பண்ணுறாருன்னா ஜியோ ஒனிடா
வெராசெனே அப்படின்ற ஒருத்தர் வந்துட்டு பிரான்ஸுக்கு கிழக்கக்கூடிய கனடா வந்து இணைக்கிறாங்க. ஏன்னா பிரான்ஸும் நாட்டையும் கிழக்கு கூடிய கனடா நாட்டையும் இணைக்கிறார். ஆங்கில கடல் பயணி ஹென்ரி ஹட்சன் வட அமெரிக்காவிலிருந்து பசிபிக் கடல் பகுதி பாதையாக காண முயன்றார். நெக்ஸ்ட் வர்த்தக புரட்சியின் போது அடிமைத்தனம் புத்துயிர் பெற்றது. சுரங்க தோட்ட வேலைகளுக்கு அடிமைகள் தேவைப்பட்டன. பூர்வீக அமெரிக்கர்களை அடிமையாக்க முடியாத ஆப்பிரிக்கர்களை அடிமையாக்க இறக்குமதி செய்யப்பட்டனர். நவீன உலக வரலாற்றில் இது வந்து ஒரு உருவத்தில் அவமானமாக கருதப்பட்டது. வர்த்தக புரட்சி தொழில் புரட்சியாக மாறியது. ஐரோப்பாவின் எதிர் சீர்திருத்த இயக்கத்துடன் இயேசு சபையின் பங்களிப்பு. அதுக்கப்புறம் 1492 கொலம்பஸ் மேற்கொண்ட பயணம் பாருங்க. ஸ்பானிய ஆட்சியாளர் உதவியுடன் ஸ்பெயின் இருக்கார் பார்த்தீங்களா, அவருடைய உதவியால் தான் கொலம்பஸ் அவர்கள் வராரு. 1492 ஆகஸ்ட் 3 பலோஸ் துறைமுகத்தில் 3 கப்பல்களோட பயணிக்கிறாங்க. ஏன்னா பலோஸ் துறைமுகத்தில் ஸ்பெயினுடைய கிங் தான் உதவி பண்ணுறாரு. எந்த ஆண்டு 1948, இதே டைமில் 1942 கொலம்பஸ் 48 கேலிக்கட்டை வந்தடைவார். யாருன்னு பார்த்தீங்கன்னா வாஸ்கோ காமா அவர்கள். 42 6 வருஷத்துக்கு முன்னாடி ஆகஸ்ட் மாதம் 3 அவர் மே 27 வருவார் வாஸ்கோ காமா. ஓகேங்களா. 2 மாதத்திற்கு பின் இந்தியா என்று அவரால் நம்பப்பட்ட நிலப்பகுதி அடைந்தார். ஆனால் அது உண்மையிலே அமெரிக்கா என்றும் புதிய கண்டமாகும். ஸோ பாருங்களேன், ஆக்சுவலாக இங்கே என்னென்னா கொலம்பஸ் அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. இப்போ வரைக்குமே இந்தியாவை கண்டுபிடிச்சது யாருன்னா கொலம்பஸ் தான் சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப ஸ்டூபிடிட்டியான விஷயம். இந்தியாவை கண்டெல்லாம் பிடிக்கலங்க. ஏற்கனவே மக்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க, எல்லாமே இருந்தது. அவன் ஜஸ்ட்டு வந்து இறங்கினார், இவர் கண்டுபிடிச்சதில்ல. இப்போ நம்ம போயிட்டு பாருங்களேன், அமெரிக்காவும் ஐரோப்பாவுக்கும் நம்ம போய் இந்தியர்களை வந்து கடல் பயணம் கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஓகே, அங்கே மக்கள்கள் தான் இருக்காங்க. நான் ஒரு புதிய கண்டத்தை கண்டுபிடிச்சி நான் வந்து புதிய நாட்டை கண்டுபிடிச்சேன், அந்த நாடு தான் அமெரிக்கா அப்படின்னா ஒத்துப்பாங்களா? இல்லை அந்த நாடு தான் இத்தாலின்னு ஒத்துப்பாங்களா? அவர்கள் ஏற்கனவே அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். நீங்கள் பயணமாக செஞ்சு அந்த இடத்த வந்து அடைஞ்சிங்களே தவிர அதுக்கு நீங்கள் பேர்லாம் வைக்கக்கூடாது. எனக்கு இந்த விஷயம் ரொம்ப கோவம் வரும். எப்படி நீங்கள் கொலம்பஸ்ன்ற நீங்கள் எப்படி இந்தியாவை கண்டுபிடிச்சிங்க? சரி, ஓகே, அமெரிக்காவை கண்டுபிடிச்சதா கூட அந்த விஷயம் ஆல்ரெடி இருந்தது. இவர்கள் வந்து அந்த விஷயத்த சொன்னார்கள். ஓகேங்களா. இப்போ வரைக்குமே இந்தியாவை கண்டுபிடிச்சது கொலம்பஸ்ன்னு தயவுன்னு சொல்லாதீங்க. சரி, ஓகே, நம்ம அவுட் ஆஃப் டாபிக் வரும். நெக்ஸ்ட் போர்ச்சுகீசிய கடல் பயணி பெட்ரோ காப்பரல், ரொம்ப முக்கியமானவர் இவர். ஓகேங்களா. பெட்ரோ காப்பரல் இந்தியாவுக்கு மேற்கொண்ட பயணம். ஓகேங்களா. யாருன்னா போர்ச்சுகீசிய கடல் பயணி பெட்ரோ காப்பரல். வாஸ்கோட காமா வழியை பின்பற்றி இந்தியா வந்தடைந்தார். சாமரின் ஒரு கோட்டை கட்டி வர்த்தகம் செய்ய காப்பரலை அனுமதித்தது. அரபு அணிகளுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் மோதல் நிகழ்ந்தது. கொச்சினால் வர்த்தகம் செய்ய அனுமதிக்கப்பட்டது. கண்ணனூரில் துறைமுகத்தை நிறுவனம். இறுதியாக 1801 ஜூன் 23 போர்ச்சுகல் திரும்பினார். இந்த போர்ச்சுகல் அந்த ஆளும் இது யாருன்னு பார்த்தீங்கன்னா வாஸ்கோ ட காமா அவர்கள். வாஸ்கோ ட காமாவுடைய வழித்தோன்றலாக பின்ன வந்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான். ஓகே, யாரும் பெட்ரோ காப்பரல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, கப்பரல்னு அவர் தான் வராரு. சாம்ரினில் வந்து ஒரு கோட்டையை கட்டி நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. யாருக்கு? கப்பலில் வந்து அனுமதிக்கிறாங்க. ஆனால் அரபுடைய வணிகர்கள்கிட்ட வந்து ஒரு சின்ன மோதல் வருது. அதனால் கொச்சிக்கு வந்து வர்த்தகம் செய்ய அனுமதிக்கப்படுகிறார்கள். எங்கே? சாம்ரன்லேருந்து கொச்சிக்கு அனுமதிக்கப்படுகிறார்கள். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா மோதல்கள் நடக்குது அந்த அரபு கூட. அதுக்கப்புறம் தான் கொச்சிக்கு வராங்க. கொச்சியிலேருந்து என்ன கண்ணனூருடைய துறைமுகத்தை நிறுவுறாங்க. இறுதியாக 1801 வந்துட்டு 23 போர்ச்சுகீஸ் திரும்புகிறாங்க. இத்தாலிய மறுமலர்ச்சி அப்படின்னு சொல்லும்போது தாந்தியாவுடைய கோட்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெய்வீக இன்ப இயல் ஆசிரியர். ஓகேங்களா. யார்? தாந்தி அவர்கள் தெய்வீக இன்ப இயல் ஆசிரியர். இறையுருள் மூலமாக இரட்சிப்பு பெற முடியும் என்று இந்நூலின் கருப்பொருளாகும். நெக்ஸ்ட்டு பெட்ராக் இருக்கார் பார்த்தீங்களா. பெட்ராக் வந்து இத்தாலிய மறுமலர்ச்சி இயக்கத்தின் தந்தை. இத்தாலிய மறுமலர்ச்சி இயக்கத்தின் தந்தை அப்படின்னு கேட்டோம்னா பெட்ரார்க். ஓகேங்களா. பெட்ராக். ஓகே, ராக் இருக்கார்ல WW அதாவது இங்கிலீஷ் படத்துக்குலாம் நடிப்பார் பார்த்தீங்களா, ராக்குன்ட்டு. அவர் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ராக் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு மறுமலர்ச்சிக்காக போராடுறாங்க. அதனால் வந்துட்டு இவர் வந்து ஒரு தந்தை அப்படின்னு நினைக்கிறாங்க. சிசோராவின் கடிதங்களை அவர் கண்டுபிடித்து இத்தாலிய மறுமலர்ச்சிக்கு முக்கிய தருணமாகும். யாருடைய கடிதம்? சிசோரா. நெக்ஸ்ட்டு பொக்காசியோ அப்படின்றவர் யாருன்னா பெட்ராராக்கின் சீடர் வந்து பொக்காசியோ. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு படிச்சு பார்த்தீங்கன்னா பெட்ராராக் அப்படின்னு சொல்லிட்டு இத்தாலிய மறுமலர்ச்சி இயக்கம் தந்தைன்னா அவருடைய சீடர் தான் பொக்காசியோ. 100 கதைகளை தொகுத்து டெக்காமாரான் என்ற தலைப்பில் வெளியிட்டார். நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா டெக்காமாரான் அப்படின்ற ஒரு தலைப்பில் வந்துட்டு வெளியிட்டார். ஏன்னா பொக்காஷியோ டெக்காமாரான் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் மாக்கியவல்லி அப்படின்றவர் வந்து த பிரின்ஸ் என்ற அரசியல் வழிகாட்டி நூலின் ஆசிரியர். நாட்டின் ஆட்சியாளர் நாட்டின் பாதுகாப்பு பராமரி தலையை கடமையை ஏற்றார். இதில் முக்கியமான விஷயம் தாந்தே, பெட்ராராக், சிசோரா கடிதங்கள், பொக்காஷியோ, டெக்காமாரான் நூல், மாக்கியவல்லி, பிரின்ஸ். ஓகேங்களா. நல்லா வச்சுக்கோங்க. தாந்தே அப்படின்ற வந்து தெய்வீக இன்ப இயல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ஆசிரியராக இருக்காரு. இது மூலமா இறையருள் மூலமாக இறைவனை ரட்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். பெட்ராராக் அப்படின்றவர் இத்தாலிய மறுமலர்ச்சி இயக்கத்தின் தந்தை. அந்த பெட்ராராக்குடைய சிஷியன் யாருன்னா பொக்காஷியோ. அந்த பொக்காஷியோ என்ன பண்ணுறான்னா
100 கதைகள தொகுச்சு டெக்காமாரான் அப்படின்னு சொல்லி டிகேன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? 10 அப்ப வந்து 10, 10 அப்படின்னு வச்சுக்கோ 10, 10 தொகுதிகள் 100 டெக்காமாரான் என்ற தலைப்பில் வெளியிட்டார். மாக்கியவெளினா உங்களுக்கே தெரியும். பிரின்ஸ் அப்படின்னு சொல்வார்கள். ஓகே. இந்தியாவின் மாக்கியவெளி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ பிரின்ஸ் அப்படின்ற ஒரு நூல வந்து வழிகாட்டி நூலா எழுதுறாரு. சிஸ்ரோவோடைய கவிதைகள வந்து கடிதங்களையும் தொகுத்து வந்து எழுதுனதுனால கண்டுபிடிச்சதுனால இத்தாலியுடைய மறுமலர்ச்சி தந்தைன்னு சொல்லிட்டு பெட்ராக்க அழைக்கிறாங்க. நெக்ஸ்ட் சிம்மாசனத்தை அடைய ரோஜா போர்கள் நடைபெற்றது. இந்த இங்கிலாந்து, பிரான்ஸ், ஸ்பெயின்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா? இவங்களுடைய சிம்மாசனத்தை அடையறதுக்காக இங்கிலாந்து என்ன பண்ணுறாங்க? போரிடுறாங்க. இதில் ஹென்றி டியூட்டர் மற்றும் வெற்றி பெறுகிறார். 7ஆம் ஹென்றிக்கு வந்து பெயர் சூட்டிக் கொண்டு யார்க் குடும்ப எலிசபெத்தை மணந்ததால் இங்கிலாந்துக்கு தேசிய அரசானது. ஓகேங்களா? இந்த கொஷின்ஸ் நிறைய கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிரான்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜோன் ஆஃப் ஆர்க் நூற்றாண்டு போர் அரசர் சார்லஸுக்காக பொருட்ட ஆர்லியன்ஸ் போரை வென்றார்கள். ஜோன் ஆஃப் ஆர்க் மறைவுக்கு பின் 100 ஆண்டுகள் போரை தொடர்ந்து பிரான்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இறுதியில் ஆங்கிலேயர்களால் வென்று 1483 மன்னராட்சியாக. ஸ்பெயின் பொறுத்த வரைக்கும் மூர்கள் கட்டுப்பாட்டிலோட இருக்குது. அராகன் அரசர் ரொம்ப முக்கியமான விஷயம். அராகன் அரசு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெர்டினண்டோட இளவரசி இசபெல்லா வந்து மணக்கிறார். ஓகே. ஃபெர்டினண்ட் வந்து அவர் தான் அராகனுடைய அரசு. இசபெல்லா அப்படின்றத வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கிழக்கு பகுதிகள் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னு பார்க்குறோம். கிறிஸ்டோஃபர் கொலம்பஸ் பொறுத்த வரைக்கும் இந்தியா என்று நம்பி அமெரிக்காவை கண்டுபிடித்தார். போர்ச்சுகல் நாட்டுடைய முயற்சிகளால் மெட்ரி அசூர் என்ற தீவுகள் வந்து கண்டுபிடிக்கப்படுகிறது. வாஸ்கோ காமா அவர்கள் வந்து இந்தியாவுக்கு வராரு, கேலிக்கட்டுக்கு வராரு. இவர்கள் மூலியமாக வர்த்தகம் தொடர ஆரம்பிக்குது. பெட்ரோ கோப்ரல் அப்படின்றது வந்து பிரேசில் வந்து கண்டுபிடிக்கிறார். ஓகேங்களா? பெட்ரோ காப்ரல் பிரேசில் கண்டுபிடிக்க மெக்கலன் கிடையாது, முன்னாடி படிச்சிருப்போம். ஓகேங்களா? யார்? பெட்ரோ காப்ரல். நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்தியாவுக்கு அந்த கொச்சியிலேருந்து வர்த்தகம் செய்கிறாங்க. கண்ணனூரில் வந்து துறைமுகத்தை நிறுவுறாங்க. யாருன்னா கேப்ரல் அவர்கள். நெக்ஸ்ட் ஸ்பெயினில் வந்துட்டு கார்டஸ் அப்படின்ற ஒரு மெக்சிகோ வந்து கண்டுபிடிக்கிறார். கார்ட்டோன் மெக்சிகோ ஸ்பெயின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன பார்த்தீங்களா? நெக்ஸ்ட் தென் அமெரிக்காவில் வந்து இன்கா அரசை வீழ்த்தி பெருநாட்டை கைப்பற்றுகிறார்கள். எனவே தென் அமெரிக்காவில் அதாவது சவுத் அமெரிக்காவில் இன்கா அப்படின்ற ஒரு அரசை வீழ்த்தி பெரு இருக்குது பார்த்தீங்களா? அந்த IPRUன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த பெருநாட்டை கைப்பற்றுறார்கள். இத்தகைய பகுதிகளுக்கு கடல் வழித்தடங்கள் கண்டுபிடித்து காலனிகள் தோற்றுவிக்கிறார்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். புரொட்டஸ்டன்ட் சீர்திருத்தங்கள் பார்க்கும்போது ஃபஸ்ட்டே சொன்னோம். 95 புகார்கள் வந்து எழுதியிருப்பாங்க. மார்ட்டின் லூதர் தேவாலயம் வந்து ஊழல் வந்து செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாரு மார்ட்டின் லூதர். ஸோ அவர் வந்து ஆப்போஸ் பண்ணி நீங்கள் வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எதிர்ப்பார்கள். ஓகேங்களா? ஸோ அப்படியே சும்மா ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ 30 மினிட்ஸ் கடந்துருச்சு. ஸோ பாருங்கள், போர்ச்சுகல் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க? மெட்ரிடோ அசூர் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கிறாங்க முயற்சி மூலமாக. கிறிஸ்டோஃபர் கொலம்பஸ் இதான்ப்பா இந்தியா அப்படின்னு நம்பி அவர் அமெரிக்காவை கண்டுபிடிக்கிறது. வாஸ்கோ காமா 1498 மே 27 வராரு. நெக்ஸ்ட் பெட்ரோ காப்ரல் வந்து பிரேசில் கண்டுபிடிக்கிறாரு. பெட்ரோ காப்ரல் வந்து இந்தியாவுக்கு வந்து கொச்சினில் வர்த்தகம் செஞ்சு இந்த அரப் கூட ஒரு சின்ன மோதல் நடக்கும். சாம்பரின் சொன்னோம் பார்த்தீங்களா? அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன பண்ணுவார்னா கொச்சினில் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி துறைமுகத்தை வந்துட்டு கடனூரில் வச்சிருப்பார். ஸ்பெயினுடைய யாருன்னா ஹெர்னன் கார்டஸ் அப்படின்றவர் என்ன பண்ணுவார்? ஸ்பெயின் ஹவுஸ்க்கு ஹெர்னன் கார்டன் யூஸ் பண்ணுவாங்க. மெக்சிகோ அவரே வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாரு? அந்த கார்டஸ் என்ன பண்ணுறாரு? தென் அமெரிக்காவுக்கு கூட இன்கா ஆட்சியை வந்துட்டு கவுத்து இன்கா அரசை வந்து விழிச்சு பெருநாட்டை கைப்பற்றிருக்காரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். ஸ்பெயின் பொறுத்த வரைக்கும் மூர்கள்கள் கட்டுப்பாட்டில் இருக்காங்க. நெக்ஸ்ட் அரசர் ஃபெர்டினண்ட் இல்லை அரசன் ஆர்கனுடைய அரசன் ஃபெர்டினண்ட் வந்து இசபெல்லா வந்து மணக்கிறாரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். ஃப்ரான்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜோன் ஆஃப் ஆர்க்னு படித்தோம். அதில் வந்துட்டு என்ன வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்லியன்ஸ் போரை வந்து வின் பண்ணுறாங்க. 1483 வரைக்கும் நடக்குது. ஃப்ரான்ஸ் வந்து அதில் இணைகிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் சிம்மாசனத்தை அடைய வந்து போர்கள் நடக்குது. 100 ஆண்டுகள் போர் பொறுத்த வரைக்கும் ரோஜா போர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹென்றி டியூட்டர் வந்து வெற்றி பெறுகிறார்கள். ஆட்சி முடிசூடப்படுகிறது. உலகின் புகழ்பெற்ற சிந்தனையாளர்கள் வந்து என்னென்னா ஃப்ளாரன்ஸ் நகரம் தான் கொண்டிருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேள்விக்கு கேட்கலாம். உலகின் புகழ்பெற்ற சிந்தனையாளர்கள் எந்த நகரம் கொண்டிருந்ததுன்னா ஃப்ளாரன்ஸ், அதாவது ஃப்ளாரன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. காந்தி அவர்கள் தெய்வீக இன்ப இயல் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. இறையருள் வந்துட்டு ரட்சித்தின் மூலமாக வந்துட்டு இறையருள் பெற முடியும்னு சொல்கிறார். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பெட்ரக் அப்படின்ற இத்தாலிய மறுமலர்ச்சியின் இயக்கத்துறை தந்தை என்பவர். அவருடைய சீடர் யாருன்னா பொக்காஷியோ எழுதிய நூல் என்ன? டெக்காமரான். இவர் வந்து 100 கதைகளை தொகுத்து டெக்காமரான் எழுதுறாரு. சிசுரோவின் கடிதங்களில் வந்துட்டு கண்டுபிடிச்சு அதில் வந்து தொகுத்து அந்த எழுதுனதுனால தான் இவர் வந்து பெட்ராக் வந்து இத்தாலிய மறுமலர்ச்சி தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. மாக்கியவல்லி அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அந்த ஒரு நூல் எழுதுறாங்க. வாஸ்கோ ட காமா உங்களுக்கே தெரியும் 1498 வருவார். சாமின் வந்துட்டு கோட்டை கட்டிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் அரபு வணிகர்கள் வந்து கருத்து நரிமோதல்கள் ஏற்படும். இறுதியாக 1801 வந்துட்டு 23 போர்ச்சுகீஸ் திரும்பாங்க. கொலம்பஸ் அவர்கள் வந்து 1492 இந்தியா அப்படின்னு நினச்சி ஆகஸ்ட் 3 இறங்குவார். அமெரிக்காவை கண்டுபிடிச்சிருப்பாரு அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்துட்டு நான் ஐரோப்பாவில் எதிர் சீர்திருத்த இயக்கத்துடன் இயேசுவின் சபை பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வர்த்தக புரட்சி வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி, ஏன்னா வந்து அமெரிக்கர்களுடைய அடிமையாக்கி அவங்க வந்து வச்சுக்க யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் வந்து அமெரிக்கர்கள் வந்து கொஞ்சம் ரொம்ப மூல காரணங்களாக என்ன பண்ணுவாங்க? ஆஃப்ரிக்காவில் அடிமைகள் வந்து இறக்குமதி பண்ணுவாங்க. இத்தாலிய மற்றும் ஆங்கிலோ கடல் பயணிகள் சாதனைகள் அப்படின்னு சொல்லும்போது இத்தாலிய கடல் பயணி ஜான் கெப்பட் வந்து கனடாவை கெப்பணிக்கிறான்னு சொன்னோம். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண வெர்சனோன்றவர் வந்துட்டு இணைக்கிறார். ஃப்ரான்ஸ் கூட வந்து இந்த கனடாவை இணைக்கிறார் அப்படின்னு சொன்னோம். நெக்ஸ்ட் ஹென்ரி ஹட்சன் வந்து வட அமெரிக்காவில் வந்து பசிபிக் கடல் பகுதியை வந்து பாதைகள் வந்து கண்டுபிடிக்கிறது. அதுக்கப்புறம் இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் மறுமலர்ச்சி காலத்தில் இலக்கிய சாதனைகள் அப்படின்னும் போது ஷேக்ஸ்பியர், மார்லோ, பிரான்சிஸ் இவர்கள்லாம் இருப்பாங்க. நெக்ஸ்ட் மார்லோ, வீட்டோ, திகுதீன், அஃப்கா தர்ஜி ஆகியவர்கள் வந்துட்டு தந்தார்கள். ஷேக்ஸ்பியர் வந்து 38 நாட்களாக வந்து நாடகங்கள் வந்து இயற்றியிருப்பார். அன்பு, கோபம், பொறாமை எல்லாமே
அமைந்து இதில் உணர்ச்சிகள் இருக்கும். ஒட்டோலோ மற்றும் ஹாம்லெட், ரோமியோ ஜூலியட் இதெல்லாம் வந்து ஷேக்ஸ்பியருடைய முக்கியமான நூல்கள். ஓகேங்களா. மறுமலர்ச்சியின் தாயகம் என்ன? இத்தாலி. மற்ற பிரான்ஸு, இதுக்கப்புறம் பிரிட்டன் இதெல்லாம் தாண்டி இத்தாலி தான் வந்து மறுமலர்ச்சியின் தந்தைன்னு சொல்லலாம். வரலாற்றில் ஜோன் ஆஃப் ஆர்க் அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அது 7ஆம் சார்லஸ்க்கு ஆதரவாக வந்து பங்கு பெறுவாங்க. ஆலியன்ஸ் அப்படின்ற போரை வந்து வின் பண்ணுவாங்க. ஜோன் ஆஃப் ஆர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டம் வந்து வழங்கப்படும். ட்ரெண்ட் சபை அப்படின்னு வந்து பைபிள் மீதான நம்பிக்கைகள் இருக்கும். மாதா இயேசுவின் அந்த உருவ வழிபடங்கள் கொண்டு வழிபடுவார்கள். ஸ்பெயின் பொறுத்த வரைக்கும் விசாரணை நீதிமன்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொட்டஸ்டுகளை வந்து எதிராக வச்சுப்பாங்க. கடைசியில் வந்து ஸ்டார்ட் பண்ணி சாட்டை அடி கொண்டு அதுக்கப்புறம் கடைசியில் உயிரோடு எழிக்கிற வரைக்கும் போயிருக்கும். ஓகேங்களா. சமய விரோதிகள் அப்படின்னு சொல்லி இடைக்காலத்தில் பிற்பகுதி நிலப்பிரபுத்துவம் தோல்வி அடைஞ்சது. நெக்ஸ்ட் நட்சத்திர சாம்பர்னா ஒன்றுமே இல்லை. ஸோ 7ஆம் ஹென்றி இருக்கார் பார்த்தீங்கன்னா, அந்த 7ஆம் ஹென்றி வந்து முடிவு செய்வார். அதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிளர்ச்சிகள் வந்து செய்யும் பிரபுக்களை வந்து அடக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அந்த இடத்துல வந்து நீதிமன்றத்தில் ஒரு அரண்மனை சுவரில் நட்சத்திர மூவி வந்து தீட்டப்பட்டிருக்கும். அதை நட்சத்திர செம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் சார்லஸ். நம்ம நெக்ஸ்ட் ஓம் சபை அப்படின்னா வந்துட்டு போப் லூதர் இருக்கார் பார்த்தீங்கன்னா, அவருடைய பேச்சுவார்த்தை தோல்வியடையும். லூதருடைய புத்தகங்கள் வந்துட்டு அனுமதிக்க மறுக்கப்படும். லூதருடைய சட்டத்துக்கு வந்துட்டு புறம்பானவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஓம் சபையில். நெக்ஸ்ட் ஸ்பெயின் நாட்டு கப்பற்படை வந்து முக்கியமான விளைவுகள் வந்து தந்திருக்கும். நவீன உலக ஸோ 1493ஆம் ஆண்டு போப்புடைய ஆணையனுக்கும் 320 மைலுக்கு வடக்கு வந்து தெற்குன்னு சொல்லிட்டு பிரிப்பார்கள். இதிலிருந்து போர்ச்சுகீசர்கள் வந்து பிரக்னாத்தை வந்து மகிழ்ச்சி வந்து அடையவில்லை. நெக்ஸ்ட் ஃப்ளாரன்ஸ் மெடிசி உங்களுக்கே தெரியும். ஃப்ளாரன்ஸ் நகருடைய சக்தி வாய்ந்த குடும்பம் இவர்கள். டார்வென்சி மற்றும் ஆஞ்சலோ வந்து ஆதரிக்கிறார்கள். பேங்க்ஸ் வந்து நிறைய வந்து இத்தாலி நடத்துகிறாங்க. கிறிஸ்துவ சீர்திருத்தம் பொறுத்த வரைக்கும் எராஸ்மஸ் அப்படின்ற வழித்தோன்றல்கள் வந்து அமைது. எராஸ்மஸ் அப்படின்னா தேவாலயத்தில் வாங்கக்கூடிய போதனைகளுக்கு எதிராக இருக்கிறது எராஸ்மஸ். அவருடைய படைப்பு அப்படின்னு பார்க்கும்போது மடமையின் புகழ்ச்சி. நெக்ஸ்ட் 20வது கேள்வி. 7ஆம் கிரிகோரியல் கத்தோலிக்க திருச்சபை நடவடிக்கையிலிருந்து விலகி வைக்கப்பட்ட ஆட்சியாளர்னா 8ஆம் ஹென்றி. நான் சொன்னது 7 8 ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். நெக்ஸ்ட் தேவாலயத்தின் நிலையை பலவீனப்படுத்தியது போப்பாண்டவர்கள் அதிகம் பெரும் சவால்களை எடுத்து. கரெக்ட். 8ஆம் ஹென்ரியால் மேலாதிக்க சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1534. ஸ்பெயினுக்காக மெக்சிகோவை கைப்பற்ற வந்து ஏன்னா காட்டன். ஓகே. ஸ்பெயின் சொன்னோன்னா ஸ்பெயின்னா இப்போ போன், அதுக்கு வந்து காட்டன் யூஸ் பண்ணுறாங்க மிக்ஸ் பண்ணி. நெக்ஸ்ட் மெக்கலின் மறைவுக்கு பிறகு எந்த கப்பல் திரும்பியது? விக்டோரியா. நெக்ஸ்ட் ஒரு கடல் வழித்தடத்தை கண்டுபிடிக்க ஊக்கமாக இருந்தது. கிழக்கிலிருந்து கிடைக்கும் பொருட்கள் தேவைக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கூற்ற காரணம் ரெண்டுமே கரெக்ட். ரோஜர் பேக்கனோட டெக்காமரன் தப்பு. ஓகேங்களா. டெக்காமரன் யார் எழுதுனாங்கன்னு சொன்னேன். யாரோடைய சீடர் எழுதுனாங்கன்னு சொன்ன கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன் யார் எழுதுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் போப்பாண்டவர்கள் கட்டப்பட்ட ரோமில் உள்ள செயின்ட் பீட்டர்ஸ் வந்து தேவாலயத்தை வந்து நவீனமாக்கியவர் மாடர்ன் ஆக்கியவர் மைக்கேல் ஆஞ்சலோ அவர்கள். நெக்ஸ்ட் டார்வின்சி ஓவியம் இல்லாத வந்து மடோனாவும் குழந்தையும். மடோனா கரோனேஷன் அப்படின்னு வச்சுன்னா டார்வின்சி அவர்கள். வெர்ஜின் ஆஃப் ராக்ஸ், மோனாலிசா இறுதி, த லாஸ்ட் சஃபர்ன்றதை வந்து இவர் எழுதியிருப்பார். நெக்ஸ்ட் பாருங்கள். இத்தாலி தங்கள் பண்டைய வைக்கியங்கள் வழித்தோன்றலை என்று நம்பிக்கை பாதுகாக்க முயன்றன. கரெக்ட். கிறிஸ்துவ சமயத்தை பரப்பும் ஆர்வம் புதிய நிலப்பகுதிகளை கண்டுபிடித்தல் ஊக்கம் தந்தன. கரெக்ட். நெக்ஸ்ட் பெர்னண்ட் மெக்லன் வந்து உலகை சுற்றி வருவார். அவர் தான் உலக வந்து உருண்டை அப்படின்னு சொல்லுவார். 3 வருஷம் ஆகும் சுற்றி வருவதற்கு. நெக்ஸ்ட் சூரியன் மையமாக கொண்ட நிக்கோலஸுடைய கருத்தை வந்து ஏற்றுப்பார் கலீலியோ அவர்கள். ஓகேங்களா. துருக்கியர்களுக்கு எதிரான போரில் மேற்கத்திய நாடுகள் உதவியை நாடியவையானா மேனுவல் கிரைஸ்லர்ஸ். நான் ஒன்று சொன்னேன் இட்டாலி இட்லி அப்படிலாம் சொன்ன பார்த்தீங்கன்னா மேனுவலாக செஞ்சு சாப்பிடுன்ட்டு. மனித குலத்தை சமய மரபு அல்லது அதிகாரம் மூலமாக ஆட்சி செலுத்தாமல் காரணங்கள் மூலம் ஆட்சி செலுத்த வேண்டும் சொன்னவர் ரோஜர் பெக்கன். அவரு தான் நவீன செயல்முறையோட அறிவியல் தந்தை பிராக்டிக்கலாக யோசிப்பார். பின்வருவனவற்றில் மறுமலர்ச்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு யோசனை எதுனா அரசியல் இல்லாத யோசனை. அப்போ இது அரசியல் யோசனைனா பகுத்தறிவாதம், ஜைருவாதம், தனித்துவம். நெக்ஸ்ட் 2ஆம் நூற்றாண்டில் சீனா வந்து பேப்பர் கண்டுபிடிக்கிறாங்க. அச்சு இயந்திரம் வந்து ஜெர்மனியில் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கூற்று காரணம் ரெண்டுமே கரெக்டாக. ஆனால் காரணம் வந்து கூற்றை விளக்கவில்லை. 4வது கேள்வி. கொலம்பஸ் அவர்கள் வந்து வெளிநாட்டு நிறுவனங்களில் வெற்றி பெற்றது ஒரு ஊக்கம் தந்தது. கீழ்கண்ட போப்பாண்டவர்கள் இத்தாலிய மறுமலர்ச்சிக்கு ஆதரவாக செயல்படாதவர் யாருன்னா 3ஆம் பால். அப்போ செயல்பட்டவர் யாருன்னா ஆதரவாக 5ஆம் நிக்கோலஸ் அவர்கள், 2ஆம் பயஸ் அவர்கள், 2ஆம் ஜூலியஸ் அவர்கள். கீழ்கண்டவற்றில் எது சமயத்தை 2க்கு நிலைக்கு தள்ளியதுன்னா மறுமலர்ச்சி தான். கீழ்கண்டவற்றில் எது சுதந்திரமான வர்த்தக நகரம் இல்லை அப்படின்னா செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் தான். அப்போ நுரேம்பர்க், ஆண்ட்வெர்ப், ஜெனீவா இது எல்லாமே வந்துட்டு வர்த்தகம் நகரம். ஓகேங்களா. ஸோ வந்து இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து 9th and 10th ரொம்ப முக்கியம். ஸோ இதை படிச்சுக்கோங்க. பிஜிடிஆர்பியில் ரொம்ப முக்கியம். நான் கொஞ்சம் லாஸ்ட்டு ஒரு 10 minutes ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கும். பிகாஸ் வந்து டைம் ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகிறதுனால ஸ்பீடாக போயாச்சு. ஓகேங்களா. நீங்கள் ஸ்லோ பண்ணி கேட்டுக்கோங்க. தேங்க்யூ ஆஸ்பிரன்.